நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராஷ் கோர்ஸில் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். ஓகேங்களா? நைட்ரைல்களின் ஒடுக்கம். ஸோ நைட்ரைலின் ஒடுக்கம் மூலமாக நம்ம எப்படி அமின்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் நைட்ரைல்னா என்ன, RCN, ஆர் ட்ரிபிள் பாண்ட் என், இதுதான் சைனைட். ஸோ இதை சைனைட் சொல்லலாம், நைட்ரைல் சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம 3 ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமீன் கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 பார் நிக்கல், இதையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை யூஸ் பண்ணியுமே கொண்டு வரலாம். அடுத்து சோடியம் மெர்க்குரி, சோடியம் வந்து மெர்க்குரி அமிலகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஸோ இதை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ரிடக்ஷனாக என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ரிடக்ஷன் வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து அப்படியே வந்து சிங்கிள் பாண்டாக வரும்போது நம்மளோட கார்பனில் பார்த்தீங்கன்னா RCH2 NH2 மாறும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா சைனைடு யூஸ் பண்ணும்போது RCH2 NH2 வரும். இதே இது வந்து நம்ம வந்து இங்கே என்சின்னு இருக்குது. ஸோ என்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசோசைனைட். அப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே CH3 என்சின்னு இருக்குது. ஸோ இதை வந்து அதே மாதிரி ரெடக்ஷன் பண்ணும்போது இது வந்து ஐசோசைனைட். ஓகேங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோசைனைட். ஸோ ஐசோசைனைட் வந்து ரெடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு CH3 NHCH3. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நமக்கு சைனைடு யூஸ் பண்ணும்போது நம்ம சைனைடு யூஸ் பண்ணி நம்ம ரெடக்ஷன் பண்ணால், ஸோ சைனைடு யூஸ் பண்ணி ரெடக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சைனைடு யூஸ் பண்ணி வந்து ரெடக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு எப்பயுமே பிரைமரி அமீன் கிடைக்கும். அதே நம்ம ஐசோசைனைடு யூஸ் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு செகண்டரி அமீன் கிடைக்குது. ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ என்சியில் பார்த்தீங்கன்னா எண்ணில் ஒரு ஹைட்ரஜனும் அது அந்த கார்பனில் 3 ஹைட்ரஜனும் ஆட் பண்ணி நம்மளுக்கு எப்பவுமே செகண்டரி அமீன் கிடைக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ ரெடக்ஷனை வந்து 3 மெத்தடில் பண்ணுறாங்களே. ஒன்று H2 பார் நிக்கல் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து சோடியம் பார் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் கேட்டிருக்கோம், வாட் இஸ் மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ மெண்டியஸ் வினைனா என்ன. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த சைனைடை வந்து நம்ம 3 ஸ்டெப்பில் வந்து ரெடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 3 ஸ்டெப்பில் எப்போ நீங்கள் வந்து சோடியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் மட்டும் தான் மெண்டியஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிடக்ஷனை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் எத்தனால். ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த ரியேஜன் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெண்டியஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நைட்ரைலில் வந்து 3 விதமாக ரெடக்ஷனில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்போ வந்து சோடியம் பார் எத்தனால் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன் பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதே இடத்துல வந்து நான் RCN வச்சுருந்தேன் கரெக்டாக. ஸோ நான் இடத்துல நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே நம்மளோட அல்கைல் குரூப், நம்மளோட அல்கைல் குரூப். அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து = CH3. ஸோ அப்போ நான் CH3 யூஸ் பண்ணும்போது என்ன சார் ஆன்சர் வருது அப்படின்னா CH3CN. இது வந்து நம்மளோட அசிட்டோநைட்ரைல். ஓகேங்களா? அசிட்டோநைட்ரைல் எடுத்து யூஸ் பண்ணும்போது H2 பார் நிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, அதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணாலும் சரி, அதே சோடியம் மெர்க்குரி எத்தனால் யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு CH3 அப்படியே தான் இருக்கும். இந்த CN வந்து என்னவாக மாறும் அப்படின்னா CH2 NH2 மாறும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரைமரி அமீன் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு நைட்ரைல்லேருந்து நம்ம அமீன் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து எது மெண்டியஸ் ரியாக்ஷன்னா எப்போல்லாம் வந்து சோடியம் பார் எத்தனால் யூஸ் பண்ணுறீங்களோ இதுதான் நம்மளோட மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ எல்லாரோட ப்ராடக்ட்டும் இதுதான். ஸோ மெண்டியஸ் ரியாக்ஷன், திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் containing 1 carbon atom more than the starting material compound. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் காம்பவுண்டை விட ஒரு கார்பன் அதிகமாக வேணும்னா எனக்கு எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணால் ஒரு நைட்ரைல் காம்பவுண்டை வந்து எடுத்து ரெடக்ஷன் பண்ணும்போது தான் ஒரு கார்பன் எனக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கார்பன் ஆட்டம் மோர் தென் த ஸ்டார்டிங் மெட்டீரியல் காட்டிலுமே எனக்கு ஒரு கார்பன் ஆட்டம் வந்து எனக்கு அதிகமாக வரும் இந்த இதில். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து லித்தியம் LaHனா என்னென்னு கேட்டிங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகேங்களா? ஸோ இப்படியும் கொடுக்கலாம், இதையும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா LaHன்னு கொடுப்பாங்க. ஸோ இதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த காம்பவுண்ட் வந்து எதுவுமே வந்து ரீசேஞ்ச் ஆகாது. எனக்கு என்ன ஆகும்னா இந்த சைனைட் தான் வந்து நம்ம ரெடக்ஷன் ஆக போகுது. அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா CH2. ஸோ சைனைடு வந்து அந்த கார்பன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு CH2 மாறும், அந்த நைட்ரஜன்லையுமே NH2 மாறும். ஸோ ஒரு பிரைமரி அமீன் உருவாகும்.
ஸோ இதான் அதோட ஆன்சர் ஓகேங்களா. ஸோ மீதி இந்த சைட் ப்ராடக்ட் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, வெறும் சைனைடு மட்டும் தான் எனக்கு ரெடக்ஷன் ஆகும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அந்த ட்ரிபிள் பாண்டில் வந்து 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது அந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆயிரும், கார்பனில் 2 நைட்ரஜன் 2 மாறும். ஸோ இதுதான் வந்து ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படியா ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமைட்னா நம்மளுக்கு தெரியும் RCONH2. ஸோ இதுதான் நம்மளோட அமைட். ஸோ CONH2 இருந்தாலே இந்த ஃபங்க்ஷனல் வினை செயல் தொகுதிக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அமைட் ஓகேங்களா. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அமைட். ஸோ அமைட்லையுமே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒடுக்கம் பண்ண போகிறோம். ஒடுக்கம்னா என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனா இங்கே இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், எனக்கு C டபுள் பாண்ட் ஓல இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து நம்ம 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சேஞ்ச் என்ன ஆகும்னா C டபுள் பாண்ட் ஓ வந்து CH2 மாறும். ஸோ இதுக்கு என்ன ரியேஜன் யூஸ் பண்ணுறாங்கன்னா போன டைம் யூஸ் பண்ண மாதிரி தான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் அதே ரியேஜன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நைட்ரைலுக்கு என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே ரியேஜன் தான் வந்து இங்கே அமைடுக்கு யூஸ் பண்ணாங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து எத்தனமைட் ஆர்க்கு பதில் CH3 வச்சுருவேன். அப்போ இது வந்து C டபுள் பாண்ட் O NH2. ஸோ இதோட ஐபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனமைட் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எத்தனமைட். எப்படி வேணும்னா இங்கே 2 கார்பன் இருக்கனால அமைடில் ஃபங்க்ஷனல் குரூப்பில் 2 கார்பன்லையும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் பேர் வச்சுக்கணும். அப்போ 2 கார்பனில் எத்தன் அமைடு ஓகேங்களா. ஸோ எத்தன் அமைடு எடுத்து என்ன ரியேஜன் யூஸ் பண்ண போகிறாங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் மாலிக்யூலில் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த C டபுள் பாண்ட் ஓ தான் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், CH3 CH2 NH2 ஓகேங்களா. ஸோ இதான் என்னோட ஆன்சர். இப்போ இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனமைன். ஸோ ஒரு எத்தனமைட்லேருந்து எத்தனமைன் மாற்றுறதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும், என்ன ரியேஜன் யூஸ் பண்ணுறாங்கன்னு வினைக்காரணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லா வினைக்காரணியும் எந்த கன்வர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த வினை படுபொருளுக்கு எதை யூஸ் பண்ணால் இந்த என்ன வினைக்காரணியும் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன விளைபொருள் வருன்றதை நல்லா நான் வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போது இந்த ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ் நான் நிறைய எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதான் வந்து நம்மளோட எத்தனமைட். இந்த எத்தனமைட் எடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா இந்த C டபுள் பாண்ட் ஓ அப்படியே வந்து என்ன வருது, எனக்கு CH2 மாறுது. இதை நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட அமைட். ஸோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே பிரைமரி அமைடு மட்டும் இல்லை, எனக்கு செகண்டரி அமைடு கூட எனக்கு ரியாக்ஷன் நடக்கும் ஓகேங்களா. அமைடில் சப்ஸ்டியூட்டர் இருந்தால் கூடவே அதே தான் நடக்கும். ஸோ நம்ம எந்த அமைடு எடுத்தாலுமே எனக்கு அதே ரியாக்ஷன் நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ இந்த அமைட்லையுமே என்ன நடக்கும் அப்படின்னா CO பதில் CH2 மாறுது, இங்கேயுமே வந்து COக்கு பதில் CH2 மாறுது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அமைடுன்னு பார்க்குறீங்களோ, ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு C டபுள் பாண்ட் O பக்கத்தில் N அது H2 இருந்தாலும் சரி, அடுத்து C டபுள் பாண்ட் O NH அதில் ஏதாவது சப்ஸ்டியூட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா C டபுள் பாண்ட் O 2 சப்ஸ்டியூட்டராக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எதுவாக இருந்தாலுமே இந்த அமைடு வந்து எல்லாமே என்ன ஆக போகுதுன்னா எனக்கு CH2 மாறப்போகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து நம்ம ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ எந்த அமைடு எடுத்தாலும் அமைட் சப்ஸ்டியூட் எடுத்தாலும் சரி, அமைடு எத்தனை சப்ஸ்டியூட் எடுத்தாலும் இதில் C டபுள் பாண்ட் O என்னவா மாறப்போகுதுன்னா அப்படின்னா CH2 மாறப்போகுது. ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னா கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறை ஓகேங்களா. ஸோ கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறை. ஸோ இதில் வந்து அமீன்ஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் ஓகேங்களா, கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறை ஓகேங்களா. இப்போ கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறைக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா தாலிமைடோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தெரியணும். ஸோ ஒரு தாலிக் ஆசிட்லேருந்து அது வரும் ஓகேங்களா. இதுதான் வந்து தாலிமைட். ஸோ இதுதான் நம்மளோட தாலிமைட். தாலி அமைடு வேறு, தாலி இமைடு வேறு ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணோம்னா தாலிமைட். ஸோ இந்த தாலிமைடு வந்து இதில் வந்து எப்படி அமீனுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஸ்டெப்பில் தான் அமீன் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் தாலிமைட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஸோ அப்போ வந்து பொட்டாசியம் தாலிமைட், இப்போ தாலிமைட்லேருந்து பொட்டாசியம் தாலிமைட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH ஓகேங்களா. KOH உங்களுக்கு தெரியும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நைட்ரஜனில் இருக்க ஹைட்ரஜன் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கும்போது இந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து H+ வெளியே போகிறனால அசிடிக் ஹைட்ராக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆசிடாகவும் இருக்கும்போது அசிடிக் ஹைட்ரஜனாக இருக்கும்போது ஒரு பேஸ் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு வாட்டர் மாலிகுலாக போயிட்டு இங்கே ஒரு சால்ட் ஃபார்மேஷன் வரும். ஸோ அப்போ பொட்டாசியம் தாலிமைடு என்ன வரும் அப்படின்னா ஸோ பொட்டாசியம் தாலிமைடு எப்படி உருவாக்குறாங்கன்னா
C டபுள் பாண்ட் O. அந்த இடத்துல Nக்கு பதிலாக ஒரு சால்ட் ஃபார்மேஷன் உருவாகும். ஸோ இதுதான் நம்மளோட பொட்டாசியம் தாலிமைட். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், த ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஸோ இந்த பொட்டாசியம் தாலிமைட் எடுத்து அடுத்து என்ன ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்எக்ஸ் ஒரு அல்கைஹாலைடு கூட ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஸோ வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்குது. இது வந்து ஒரு SN2 ரியாக்ஷன், ஒரு கருங்கவர் காரணி பதிலீட்டு வினை. ஓகேங்களா, கருங்கவர் காரணி பதிலீட்டு வினை ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு KX, ஓகேங்களா, KX வந்து ஒரு சால்ட்டாக KClO KBrO KAO அது வந்து சால்ட்டாக வெளியே போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு K இடத்துல வந்து R சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, ஃபார்மேஷன் வந்து the formation of ஓகேங்களா. ஸோ இந்த ஆர் குரூப் என்னன்னா அல்கைல் குரூப். ஸோ அப்போ இங்கே ஃபார்மேஷன் என்ன இருக்குன்னா, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் என் அல்கைல் தாலிமைட். ஓகேங்களா, த ஃபார்மேஷன் ஆஃப் என் அல்கைல் தாலிமைட். ஓகேங்களா, த ஃபார்மேஷன் ஆஃப் என் அல்கைல் தாலிமைட். ஸோ இந்த என் அல்கைல் தாலிமைடை வந்து நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நீரார் பகுப்பு. ஓகேங்களா, ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேஸ் மூலமாக ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, பேஸ் ஹைட்ராலிசிஸ் சொல்லுவாங்க. நீரார் பகுப்பு முறை பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த பாண்டும் இந்த பாண்டும் கிளீவ் ஆகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 moles ஆஃப் NaOH எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து NAல வந்து எப்படி பிரியும்னா, NaOH எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு NaOவாகவும் Hஆகவும் பிரிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இது இப்போ எங்கே சேரும்னா, இங்கே இருந்து ஒரு 2 Hம் இங்கே வந்து ONN சேரும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ONN சேரும். ஸோ அந்த இடத்துல இந்த பாண்ட் எனக்கு லீவ் ஆகிட்டு இங்கே ONAவும் இங்கே Hஆவும் சேரும். அப்போ ஃபைனலாக ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் இல்லை, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணால் இங்கே ONN வரும், பொட்டாசியம் யூஸ் பண்ணால் OKன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து சைடாக என்ன வரும்னா RNH2. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். ஸோ இதுதான் என்னோட ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ நான் RX யூஸ் பண்ணும்போது RNH2 தான் வரும். இதுதான் நம்மளோட பிரைமரி அமீன். ஸோ இந்த மெத்தடில் வந்து இப்படி தான் வந்து கேட்பிள் தலைமை சின்தசிஸில் பிரைமரி அமீன் வந்து சின்தசிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப். ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஸ்டெப் 2 என்னன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஸ்டெப் 2 என்னன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் NaOH தாலிமைட். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடில் வந்து எப்பயுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன் தான் வரும். அது ஏன் பிரைமரி அமீன் தான் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ கேப்ரியல் தலைமை சின்தசிஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1, படி 1. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து NHல வந்து என்ன வெளியே போகும் அப்படின்னா, இது ஒரு அசிடிக்காக இருக்கும், அது பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு சால்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ஓகேங்களா, ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் பொட்டாசியம் இது வந்து ஒரு நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆகும். ஸோ இந்த மைனஸ் குரூப் வந்து RXல வந்து R அட்டாக் பண்ணும்போது X குரூப் வெளியே போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு KXஆ வந்து வெளியே போயிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து NR ஒன்று ஜென்ரேட் ஆகும். NRன்றது வந்து என்னன்னா N அல்கைல் தாலிமைட். ஓகேங்களா, N அல்கைல் தாலிமைட். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் N அல்கைல் தாலிமைட். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணாங்க, நீரார் பகுப்பு. ஓகேங்களா, ஸோ ஒரு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நீரார் பகுப்பு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு சால்ட் ஃபார்மேஷனும் எனக்கு RNH2. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பிரைமரி அமீன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம கேப்ரியல் சின்தசிஸ். ஸோ கேப்ரியல் தலைமை சின்தசிஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன ஸ்டெப்புன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டாசியம் தாலிமைட். ரெண்டாவது வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். நியூக்ளியோஃபிலிக்னா ஒரு கருங்கவர் காரணி தாக்குதல். அடுத்து வந்து ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுப்பு. ஓகேங்களா, N அல்கைல் தாலிமைட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எப்பயுமே நமக்கு வந்து பிரைமரி அமீன் தான் வரும். ஏன் சார் பிரைமரி அமீன் மட்டும் தான் வருது, இதில் வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வந்து கேப்ரியல் தலைமை சின்தசிஸில் பார்த்தீங்கன்னா கேன் அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் யூசிங் த மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் எப்பயுமே பிரைமரி அமீன் தான் உருவாகும்னு சொல்லிட்டீங்க. அரோமேட்டிக் பிரைமரி அமீன் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா நோ. எப்பயுமே அரோமேட்டிக் பிரைமரி அமீன் உருவாக்க முடியாது. அப்போ என்ன சார் உருவாக்கலாம்னா எப்பயுமே அலிஃபேட்டிக் அமீன் மட்டும் தான் உருவாக்க முடியும். அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன். ஓகேங்களா, ஸோ அலிஃபேட்டிக்
ஸோ அலிஃபேட்டிக் ஓரினி அமீன் மட்டும் தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும், சிந்தசிஸ் பண்ண முடியும். அரோமேட்டிக் பிரைமரி அமீன் உருவாக்க முடியாது. ஏன் உருவாக்க முடியாது அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் என்னது, பொட்டாசியம் தாலிமேட், கரெக்டாக? ஸோ இந்த பொட்டாசியம் தாலிமேட் வந்து ஆர்எக்ஸ்குள்ள என்ன நடக்கும், ஸ்டெப் டூ என்னது அப்படின்னா, எனக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும் போது சொல்லிட்டோம், கரெக்டாக? ஸோ ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும் போது கருங்கவர் காரணி தாக்குதல். ஸோ இந்த கருங்கவர் காரணி தாக்குதல் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் CH3X. ஸோ CH3Xை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன்லாம் நடக்கும். ஸோ ஒரு சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா SN2 ரியாக்ஷன் நடக்குது. ஸோ SN2 ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு CH3X வந்து ரியாக்ஷன் ஆகும். ஆனால் C6H5 ஒரு அரைல் ஹாலைட் எடுத்து ரியாக்ஷன் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே அரைல் காம்பவுண்ட் does not undergo SN2 reaction. ஸோ ஒரு அரைல் ஹாலைட் எடுக்கும்போது எனக்கு வந்து அது ரியாக்ஷன் நடக்காது. அதனால தான் நம்மளால் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் வந்து தான் உருவாக்க முடியாது, அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன் தான் உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி பிரைமரி அமீன் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் கேப்ரியல் தலைமையில் எப்பயுமே பிரைமரி அமீன் மட்டும் தான் உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பிரைமரி அமீன் மட்டும் தான் உருவாக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு இந்த காம்பவுண்ட் தெரியும் தாலிமேட்டில். ஸோ இதுதான் நம்மளோட தாலிமேட் ஸ்ட்ரக்சர், கரெக்டாக? ஸோ இந்த தாலிமேட் ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜனில் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கனால நம்ம ஒரே ஒரு ஆர் குரூப்பை மட்டும் தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ஆர் குரூப்பை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே RNH2 மட்டும் தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் பிரைமரி அமீன். ஒரே ஒரு ஹைட்ரஜனை ஒரே ஒரு அல்கைல் குரூப்பால் ரிப்ளேஸ் பண்ண முடியும். அதனால எப்பயுமே நமக்கு வந்து பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ கேப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸில் அந்த சிந்தசிஸில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியணும். அதில் ஏன் அரோமேட்டிக் அமீன்ஸ் ரெடி பண்ண முடியாது, ஏன் எப்பயுமே பிரைமரி அமீன்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை வச்சு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be prepared by the Gabriel method for a corresponding halide, ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ரியாக்ஷனில் எதை வந்து நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ண முடியாது, எதை வந்து கேப்ரியல் தாலிமேட் வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டெர்ஷரி புட்டைல் அமீன். ஸோ டெர்ஷரி புட்டைல் அமீன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. டெர்ஷரி புட்டைல் அமீன்னா ஸோ ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் இருக்கும்போது டெர்ஷரி புட்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து டெர்ஷரி புட்டைல் அமீன். ஸோ இந்த டெர்ஷரி புட்டைல் அமீன் வரும்னா இந்த அமீன் குரூப் படத்தில் கரஸ்பாண்டிங் ஹாலைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CH3 X. ஸோ ஏதோ ஒரு NH2 போல ஹெக்ஸ் இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து இந்த பிரைமரி அமீன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கரஸ்பாண்டிங் ஹாலைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா மெத்தில் அமீன். ஸோ மெத்தில் அமீனோட ஃபார்முலா என்ன, CH3NH2, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஹாலைடு எதுலேருந்து அது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு CH3Xை வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணும்போது எனக்கு இந்த இது வந்திருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எத்திலமீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஹாலைடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா CH3CH2X, ஓகேங்களா? ஸோ இதான் அதோட கரஸ்பாண்டிங் ஹாலைடு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபைலமீன். ஸோ ப்ரொபைலமீன் கேட்டிங்கன்னா ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஹாலைடு என்னன்னு கேட்டிங்கன்னா CH3CH2CH2X, ஓகேங்களா? ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஹாலைடு எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஏன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஹாலைடில் இருந்தால் நம்மளுக்கு இந்த பிரைமரி ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஹாலைடில் எந்த இது வந்து எனக்கு SN2 ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஹாலைடில் ஏன் SN2 ரியாக்ஷன் நடக்காதுன்னா, ஸோ ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குது பார்த்தீங்களா, கருங்கவர் காரணி தாக்குதல். அந்த தாக்குதல் வந்து SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே இருக்க ஹாலைடில் எந்த ஹாலைடு வந்து SN2 ரியாக்ஷன் நடக்கும், எது நடக்காது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ SN2 ரியாக்ஷன் வந்து எது நல்லா நடக்கும்னா நம்மளுக்கு பிரைமரி ஹாலைட், கார்பன் உள்ள ஹாலைடு வந்து அதான் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். அடுத்து தான் வந்து செகண்டரி ஹாலைடு நடக்கும். டெர்ஷரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ SN2 ரியாக்ஷனுக்கு வந்து பிரைமரி ஹாலைடு தான் வந்து ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஆனால் டெர்ஷரி ஹாலைடு வந்து ரியாக்ஷன் நடக்காது. ஆனால் SN1 ரியாக்ஷனில் டெர்ஷரி ஹாலைடு தான் நல்லா நடக்கும். ஆனால் பிரைமரி ஹாலைடு வந்து அவ்வளோ நடக்காது. நம்ம வந்து ஹாலோஆல்கின்ஸ் சாலோஆல்கின்ஸில் இது படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல வந்து எதெல்லாம் எனக்கு பிரைமரி ஹாலைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது நார்மல் அல்கைல் ஹாலைட். இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பிரைமரி ஹாலைடை விட இது வந்து ஈஸியாக வந்து SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ SN2 ரியாக்ஷன் இது நல்லா நடக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரைமரி ஹாலைட். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பிரைமரி ஹாலைட், ஓகேங்களா? ஸோ எல்லாமே பிரைமரி ஹாலைட். ஸோ ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு டெர்ஷரி ஹாலைடாக இருக்கும். இது வந்து என்னோட டெர்ஷரி ஹாலைட். ஸோ இந்த டெர்ஷரி ஹாலைடு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அப்போ எது வந்து எனக்கு ரியாக்ஷன் உருவாகுது அப்படின்னா எனக்கு இந்த டெர்ஷரி புட்டைல் அமீன் வந்து கேப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸில் நடக்காது, உருவாகாது. ஈவன் தோ இது வந்து ஒரு பிரைமரி அமீன் தான். இது வந்து ஒரு பிரைமரி அமீன் தான்.
ஆனால் இங்கே இருக்க ஹேலைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெர்ஷரி ஹேலைடாக இருக்குது. ஸோ டெர்ஷரி ஹேலைடில் இருக்கிறனால எனக்கு கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ் நடக்காது. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பிரைமரி அமீன் தான் வருது. ஸோ நம்ம ரியாக்ஷனில் இப்போ தான் பார்த்தோம் கேப்ரியலில் பிரைமரி அமீன் மட்டும் தான் உருவாக்க முடியும். ஆனால் இந்த பிரைமரி அமீன் உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு ஹேலைட் பார்த்தீங்கன்னா எனக்கு டெர்ஷரி ஹேலைடில் இருக்குது. ஸோ டெர்ஷரி ஹேலைட்லேருந்து எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடக்காது. ஸோ SN2 ரியாக்ஷன் வந்து நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எது உருவாக்க முடியாதுன்னா எனக்கு டெர்ஷரி புட்டைல் அமீன் தான் என்னால் உருவாக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ். ஸோ வந்து ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஸோ எந்த அல்கைல் ஹேலைட் வந்து ரியாக்ஷன் நல்லா நடக்கும்? ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா RX. ஸோ RXயில் எந்த எக்ஸ்லாம் வந்து வெளியே போகும் அப்படின்னா எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன எக்ஸ் இருக்குன்னா RF, RCl, RBr, RI. ஸோ எந்த இது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நல்லா நடக்கும்னா ஒரு கார்பன் ஆர்னா நம்மளுக்கு தெரியும், கார்பன் ஆல்கைல் குரூப் தான் இருக்குது. அந்த கார்பனில் எந்த ஹாலஜன்ஸ் நல்லா வெளியே போகும்னா எப்பயுமே அயோடின் குரூப் தான் வந்து நல்லா வெளியே போகும். ஏன்னா இதை வந்து பெட்டர் லிவிங் குரூப் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து நல்லா ரியாக்ஷன் நடக்கும்னா எனக்கு அயோடின்னா வந்து நல்லா வெளியே போகும். பிகாஸ் ஆஃப் அதோட சைஸும் ஒரு ரீசனாக இருக்குது. அதுமாதிரி அயோடின் வந்து ஒரு பெரிய சைஸ்லாம் தனியாக தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அப்போ அயோடின் தான் வந்து வேகமாக வெளியே போகும். இது வந்து பெட்டர் லிவிங் குரூப். இதுவும் நல்ல பெட்டர் லிவிங் குரூப். இதை வந்து புவர் லிவிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவ்வளோவா கார்பன்லேருந்து வெளியே போகிறது கஷ்டம். ஸோ அப்போ எது ரியாக்ஷன் நல்லா நடக்கும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது நல்லா நடக்கும், செகண்டு இது, அடுத்து தேர்டு இது, ஃபோர்த்து இதான் புவர் லிவிங் குரூப். ஸோ அப்போ ரியாக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னா RI. ஸோ RI வச்சுருக்க ஆர்டர் பார்த்திங்கன்னா RI, RBr, RCl, RF. ஸோ இதான் அதோட ஆக்சர். ஸோ RI தான் வந்து நல்ல ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா RI அயோடின் உள்ள குரூப் தான் வந்து நல்லா வந்து வெளியே போவாங்க அப்படின்றனால இந்த ரியாக்ஷன் நல்லா நடக்கும்.